ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் 2023ல இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 34. In CONH34Cl2Cl the primary valency of Gopal. Option A 1, option B 3, option C 6, option D 7. இந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யூனிட் 3 கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில இருந்து தான் எடுத்திருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா பிரைமரி வேலன்சியை நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கோபால் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற பிரைமரி வேலன்சியை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு தெரியும், இப்போ எனி மெட்டல் என்ன மெட்டல் இருந்தாலுமே இட் எக்ஸிஸ்ட் டூ வேலன்சி, தட் இஸ் ஒன் இஸ் பிரைமரி வேலன்சி, அனதர் ஒன் இஸ் செகண்டரி வேலன்சி. ஓகேங்களா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி வேலன்சி தான் கேட்டிருக்காங்க. பிரைமரி வேலன்சி எதை மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட், இந்த மெட்டலோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை மென்ஷன் பண்றது பிரைமரி வேலன்சி. செகண்டரி வேலன்சின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டலோடைய கோஆர்டினேஷன் நம்பரை மென்ஷன் பண்றது. ஓகேங்களா, கோஆர்டினேஷன் நம்பரை மென்ஷன் பண்றது. அப்போ நம்மளோட கொஸ்டின் இங்க என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா பிரைமரி வேலன்சி தான் கேட்டிருக்காங்க. பிரைமரி வேலன்சின்னு கேட்டாலும் சரி, ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு கொஸ்டின் பண்ணாலும் சரி, என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம எப்படி ஆக்சிடேஷன் கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கோபால் மாலிகுல் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்க, இப்போ குளோரின் வந்து அவுட்டர் ஸ்பியர்ல இருக்கு. அப்போ கவுண்டர் அயான் இது வந்து இதனுடைய வேலன்சி -1னா கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு என்ன வேலன்சி இருக்குன்னா +1 இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். கோபால்கிட்ட நம்ம தெரியாததுனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அமீன் வந்து 4% ஆயிருக்கு, அமீனோடைய வேலன்சி 0. தென் குளோரின் வந்து 2% ஆயிருக்கு, அதனோட வேலன்சி 1. ஸோ அதனோட டோட்டல் ஸ்பியரோட வேலன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா +1. ஸோ இது வந்து 0 ஆகிடும். இது என்ன ஆகிடும் -2, x -2 ஈக்குவல் டு +1, x ஈக்குவல் டு இந்த 2 ரைட் சைடு வரும்போது +2 ஆகிடும். ஸோ x ஈக்குவல் டு +3. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி வேலன்சி ஆஃப் தி கோபால். அப்போ இந்த ஆப்ஷன் எங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 35. The following complexes shows which isomerism COH2O thrice Br SO4 and COH2O SO4 Br. Option A ionization isomerism, option B hydrated isomerism, option C linkage isomerism, option D none of the above. இந்த கொஸ்டின் எங்க எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யூனிட் 3ல கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, என்னன்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸஸ் ஷோ விச் ஐசோமெரிசம், இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசத்துல இருந்து எடுத்திருக்காங்க. என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அயனைசேஷன் ஐசோமெரிசம், ஹைட்ரேட் ஐசோமெரிசம், லிங்கேஜ் ஐசோமெரிசம், கோஆர்டினேட் ஐசோமெரிசம், இந்த மாதிரி நிறைய பொசிஷன் ஐசோமெரிசம் சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல. இது பிஜிடிஆர்பியா இருக்கட்டும், யூஜிடிஆர்பியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஒரு பார்ட்டா இருக்கு. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால அது நீங்க படிச்சு வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர்னு பார்க்கலாங்க. இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல புரோமின் இருக்கு, இங்க சல்ஃபேட் அவுட்டர் ஸ்பியர்ல, அவுட் ஆஃப் த ஸ்பியர், அதாவது கவுண்டர் அயன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சல்ஃபேட் அயன் கொடுத்துருக்காங்க. இங்க கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல சல்ஃபேட் அயன் இருக்கு, கவுண்டர் அயன் என்ன இருக்குன்னா புரோமின் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது என்ன ஆகுதுன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அதனோட சொல்யூஷன்ல. ஸோ இந்த அயான்ஸ் தான் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகி இருக்கு இல்லைங்களா. அப்போ இது நம்ம என்னன்னு சொல்றோம்னா அயனைசேஷன் ஐசோமெரிசம்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ இது டைரக்ட் கொஸ்டின் தான். இது படிச்சவங்க எல்லாருமே இதை பார்த்ததுமே டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடுவாங்க, ஆன்சர் போட்டுருவாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 35க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 36. What is the demasking reagent used for cyanide complex for zinc? Option A sulfonic acid solution, option B formaldehyde acetic acid solution, option C formaldehyde nitric acid solution, option D formaldehyde oxalic acid solution. இந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 3 அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா demasking reagent used for cyanide complex of zinc. ஓகேங்களா,
இப்போ நமக்கு டிமாஸ்கிங் ரியேஜென்ட் தான் என்னன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். மாஸ்கிங் ரியேஜென்ட், டிமாஸ்கிங் ரியேஜென்ட் இதோட ரோல் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது ஆக்சுவலா எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன்ல இருந்து இருக்கிற ஒரு மெமரி பேஸ்டு கொஸ்டின். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிங்க்கு, மெக்னீசியம், கால்சியம் இதெல்லாம் எதில் ப்ரெசென்ட்டாக இருக்கணும்? வாட்டரில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அது வாட்டரை வந்து ஹார்டனிங் பண்ணுறதுக்காக ஹார்டனாக இருக்கிறதுக்கு உண்டான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டயான்ஸ்லாம் அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டயான்ஸ் எல்லாத்துல நான் ஜிங்கை டிடெக்ட் பண்ணணும், இல்லை கால்சியம் டிடெக்ட் பண்ணணும், நான் ஏதாச்சும் ஒரு மெட்டலை மட்டும் டிடெக்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா மற்ற மெட்டல்ஸ்லாம் நான் என்ன பண்ணிடுவேன்னா டிமாஸ்க் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கால்சியத்தை நான் டிடெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சேன்னா கால்சியத்தோட EDTA அப்படின்ற லிகேண்டை நான் போட்டதுமே என்ன ஆகும்னா இந்த கால்சியத்தோட அது ரியாக்ட் ஆகிடும். மற்ற ஜிங்கும் மெக்னீசியமும் ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா மாஸ்க் பண்றதுக்காக ஆட் பண்றது ஏஜென்ட் தான் மாஸ்கிங் ஏஜென்ட் சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை மாஸ்கிங் ஏஜென்ட் போட்டு இது என்ன பண்ணிடுறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிடுறேன் KCNன்றது தான் மாஸ்கிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகும். மாஸ்கிங் ஏஜென்ட் போட்டு தான் என்ன ஆகும்னா இது ஜிங்க்கும் சைனைடு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிடும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணிடுவேன் கால்சியம் EDTA காம்ப்ளெக்ஸ் தனியாக நமக்கு செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கிறதுல மாஸ்க் ஆகியிருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த மாஸ்கிங் ஏஜென்ட்ல இருந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா டிமாஸ்கிங் ஏஜென்ட் ஆட் பண்ணாதான் அது என்ன ஆகும்னா அது செப்பரேட் பண்ண முடியும். ஸோ மெக்னீசியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணணும் டிமாஸ்கிங் ஏஜென்ட் ஆட் பண்ணாதான் அது என்ன ஆகும் அது செப்பரேட் ஆகும். ஸோ அப்போ நம்ம ஆட் பண்ணுற ஏஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டைரக்ட் கொஸ்டின். demasking agent used for cyanide complex of zinc என்னன்னு பார்த்தீங்கன்னா formaldehyde அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன் காம்பினேஷன் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா demasking ஏஜென்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் a direct question and memory based question also. ஸோ கொஸ்டின் நம்பர் 36 ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.